வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பயங்கரவாதிகள் எவ்வளவு ஆழமாக மறைந்திருந்தாலும் இந்திய ஏவுகணைகள் அவர்களை அழிக்கும். பீகாரில் பிரதமர் மோடி பேச்சு. நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கான விபத்து மரண இழப்பீடு 2 லட்சம் ரூபாயாக உயர்வு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. வெறி நாய்கள் மற்றும் ராபிஸ் பாதிக்கப்பட்ட நாய்களை தவிர மற்ற நாய்களை விடுவிக்க வேண்டும். உச்ச நீதிமன்றம் உத்தரவு. பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 644 பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார். தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. பயங்கரவாதிகள் எவ்வளவு ஆழமாக மறைந்திருந்தாலும் இந்திய ஏவுகணைகள் அவர்களை அழிக்கும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பீகாரின் கயாஜியில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பணிகளை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து கங்கை நதியின் மேல் 1870 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 6 வழிச்சாலை மேம்பாலத்தையும் 1900 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பக்தியபூர் மெஹோமோக் இடையே 4 வழிச்சாலையையும் பிரதமர் மோடி திறந்து வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, RJD ஆட்சி காலத்தில் இந்த பகுதி பயங்கரவாதத்தின் பிடியில் இருந்தது. பகல்காம் தாக்குதல் பயங்கரவாதிகள் அழிக்கப்படுவர் என பீகார் மண்ணிலிருந்து தான் கூறியதை நினைவு கூர்ந்த அவர், அந்த தீர்மானம் நிறைவேறியதை இன்று உலகம் பார்க்கிறது என தெரிவித்தார். மேலும் இந்திய பாதுகாப்பு கொள்கையில் ஆபரேஷன் சிந்தூர் ஒரு புதிய கோட்டை வரைந்து உள்ளதாகவும், பயங்கரவாதிகள் எவ்வளவு ஆழமாக மறைந்திருந்தாலும் இந்திய ஏவுகணைகள் அவர்களை அழிக்கும் எனவும் பிரதமர் மோடி கூறியுள்ளார். நிலமற்ற வேளாண் தொழிலாளர்கள் விபத்து மரணத்திற்கான இழப்பீடை 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கான விபத்து மரணத்திற்கான இழப்பீட்டை உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அதில் 2025-2026 ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கு விபத்து மரணத்திற்கான இழப்பீடு, விபத்தினால் ஏற்படும் உடல் உறுப்பு இழப்பிற்கு நிதி உதவி, இயற்கை மரணத்திற்கான நிதி உதவி, இறுதிச் சடங்கு செய்வதற்கான நிதி உதவி ஆகியவை உயர்த்தி வழங்கப்படும் என அறிவித்தார். இதற்கான அரசாணை கடந்த 4ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அதன்படி நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கான விபத்து மரணத்திற்கான இழப்பீடு 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல் இயற்கை மரணத்திற்கான நிதி 20,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாயாக அதிகரித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. மேலும் இறுதிச் சடங்கு செய்வதற்கான நிதி உதவி 2,500 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாக உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. வெறித்தனமான நாய்கள், ராபிஸ் பாதிக்கப்பட்ட நாய்களை தவிர மற்ற நாய்களை விடுவிக்க உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் தெருநாய்களை பிடித்து காப்பகங்களில் அடைக்க 2 நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டிருந்தது. 2 நீதிபதிகள் அமர்வின் தீர்ப்பை எதிர்த்து விலங்கு ஆர்வலர்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா, NV அஞ்சாரியா அடங்கிய அமர்வு தீர்ப்பு வழங்கியது. அதில் தெருநாய்களை பிடித்து கருத்தடை ஊசி மற்றும் உரிய தடுப்பூசிகள் செலுத்தி மீண்டும் தெருவிலேயே விடலாம் எனவும், ராபிஸ் தொற்று உள்ள நாய்களை மட்டும் காப்பகத்தில் அடைக்க உத்தரவிட்டனர். மேலும் தெரு நாய்களுக்கு பொது இடங்களில் உணவளிக்க தடை விதித்துள்ளது. இதனிடையே அனைத்து உயர் நீதிமன்றங்களிலும் உள்ள தெருநாய் விவகார வழக்குகள் உச்ச நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தெருநாய்கள் விவகாரத்தில் நாடு முழுவதும் பொருந்தக்கூடிய ஒட்டுமொத்த வழிகாட்டு நெறிமுறைகள் ஏற்படுத்தப்படும். இது தொடர்பாக அனைத்து மாநிலங்களும் பதிலளிக்க உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வான 644 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார்.
சென்னை தலைமை செயலகத்திலிருந்து பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை காணொலி மூலம் தொடங்கி வைத்து பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். அதன்படி 104.24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 2 ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களை திறந்து வைத்தார். அதேபோல் கொட்டாம்பட்டியில் புதிய பேருந்து நிலையம், 66 பள்ளி கட்டிடங்களையும் திறந்து வைத்தார். மேலும் 4 புதிய நூலக கட்டிடங்கள், 49 பொது விநியோக கடைகள் உள்ளிட்ட பல திட்டங்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வான 644 பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார். அதில் 182 உதவி மருத்துவ அலுவலர்கள், 48 பல் மருத்துவர் பணிக்கு தேர்வானவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இதனையடுத்து 324 அறுவை அரங்கு உதவியாளர்கள், 18 உளவியல் உதவி பேராசிரியர்களுக்கான ஆணைகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வரும் 25ஆம் தேதி ஒரிசா, மேற்கு வங்காள கடலோர பகுதிகளுக்கு அப்பால் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் எனவும், இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து படம் பிடிக்கப்பட்ட இந்தியாவின் டைம் லேப்ஸ் வீடியோவை சுபான்ஷு சுக்லா வெளியிட்டுள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையமான இஸ்ரோவின் லட்சிய திட்டமான மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்கு சுபான்ஷு சுக்லா தேர்வு செய்யப்பட்டு ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு 3 பேருடன் அனுப்பி வைக்கப்பட்டார். கடந்த ஜூன் 25ஆம் தேதி அமெரிக்காவின் புளோரிடாவில் இருந்து புறப்பட்ட அவர் சர்வதேச விண்வெளி மையத்தில் விவசாயம் உட்பட பல ஆய்வுகளை மேற்கொண்டார். இந்த பயணம் மூலம் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமை சுபான்ஷு சுக்லாவிற்கு கிடைத்தது. இவர் இந்த வார தொடக்கத்தில் இந்தியா வருகை தந்தார். அப்போது பிரதமர் மோடியையும் சந்தித்தார். இந்நிலையில் விண்வெளியில் சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து படம் பிடிக்கப்பட்ட இந்தியாவின் டைம் லேப்ஸ் வீடியோவை சுபான்ஷு சுக்லா தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்து உள்ளார். அந்த பதிவில், புவி சுற்றுவட்டார பாதையில் இருந்தபோது இந்த பயணத்தை உங்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்ள படங்களையும் வீடியோக்களையும் எடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச விண்வெளி மையம் இந்திய பெருங்கடலில் இருந்து தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி நகர்கிறது என தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தருமபுரியில் விநாயகர் சிலைகள் தயாரிப்பு பணிகள் முடிந்து விற்பனைக்கு தயார் நிலையில் உள்ளது. தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை, பழைய தருமபுரி, சவுளூர், கிருஷ்ணாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு சிலைகள் செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வந்தன. இந்நிலையில் விநாயகர் சிலைகள் 1/2 அடி முதல் 12 அடி வரை பல வண்ணங்களில் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு தயார் நிலையில் உள்ளன. பெங்களூர், ஒசூர், சேலம், மேட்டூர், திருவண்ணாமலை, கோவை, நாமக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வியாபாரிகள் ஆர்டரின் பெயரில் 1000க்கும் மேற்பட்ட சிலைகள் முன்பதிவு செய்து விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் சாலையில் எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு சங்கத்தின் சார்பில் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் அருணா,
கல்லூரி மாணவிகளுடன் ஒன்று சேர்ந்து துவக்கி வைத்தார். மேலும் HIV பற்றிய விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் மான், யானை, புலி, சிறுத்தை, காட்டெருமை, செந்நாய் உள்ளிட்ட வன விலங்குகள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய சிறுத்தை ஒன்று திம்மம் மலைப்பாதை 27வது கொண்டை ஊசி வளைவின் அருகே தடுப்பு சுவரில் படுத்துக் கொண்டிருந்தது. இந்த வீடியோ காட்சிகள் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தாபலூரில் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது அங்கன்வாடி ஊழியர்களுக்கு 5G செல்போன் மற்றும் சிம் கார்டு வழங்க வேண்டும், ஆதார் எண் மற்றும் OTP முறைகளை கைவிட வேண்டும், அங்கன்வாடி மையத்தில் கூடுதல் இணைய வசதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை ஒன்றிய மாநில அரசுகள் நிறைவேற்ற வலியுறுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். வேலூரில் வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதிய வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்குப்பதிவு ஒப்புகை இயந்திரங்கள் பெங்களூரிலிருந்து கொண்டு வரப்பட்டது. இதனை தேர்தல் ஆணையத்தின் முதன்மை கூடுதல் செயலாளர் ஸ்ரீதர், மாவட்ட ஆட்சியர் மற்றும் அனைத்து கட்சியினர் முன்னிலையில் இறக்கப்பட்டது. கோவையில் உணவு பாதுகாப்பு சட்டம் மற்றும் விதிமுறைகள் குறித்த விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் பேக்கரியில் தயாரித்து விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருட்கள் தயாரிப்பது, விநியோகிப்பது, கழிவுகளை சுத்தமாக அப்புறப்படுத்துவது, உணவு பாதுகாப்பு சட்டம் 2006 உள்ள விதிகள் மற்றும் அதனை பின்பற்றுவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் மாடப்பள்ளி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கட்டிடத்தின் மேல் பூச்சி சேதமடைந்து அபாயகரமான சூழல் நிலவுகிறது. மேலும் பள்ளி குழந்தைகளுக்கு சமையல் செய்யும் இடத்தில் கழிவு நீர் தேங்கி நிற்பதால் துர்நாற்றம் ஏற்பட்டு பள்ளி குழந்தைகளுக்கு தொற்று நோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து பலமுறை அதிகாரிகளிடம் கூறியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தன போக்கில் செயல்பட்டு வருவதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உதகை அருகே உள்ள கிளன்ராக் குடியிருப்பு பகுதியில் வளர்ப்பு நாய்களை வேட்டையாடி செல்லும் சிறுத்தையின் CCTV காட்சிகள் வெளியாகி அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. இந்நிலையில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக உலா வரும் சிறுத்தையை உடனடியாக கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அதன் பேரில் நாய்களை வேட்டையாடி சென்ற சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டு உள்ளனர். வேலூர் மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் மாலதி தலைமையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. இதில் வேளாண்மை துறை, மின்வாரியம், கால்நடை பராமரிப்பு உள்ளிட்ட பல துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பேசிய விவசாயிகள் ஏரிகளை குடிமராமத்து செய்து சீமை கருவேலை மரங்களை அகற்ற உரிய நடவடிக்கை எடுத்து நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே கர்த்தாரஹள்ளியில் புதிதாக துவங்கப்பட்ட சுங்கச்சாவடியில் தமிழக வெற்றிக்கழக மாநாட்டிற்கு சென்று வந்த போது வாகனங்கள் அனைத்திற்கும் கட்டணம் வசூலித்ததாக கூறி தமிழக வெற்றிக்கழக தொண்டர்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் அருகே தமிழக முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக 3.60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நவீன சேமிப்பு கிடங்கை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி, சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றினர். பின்னர் அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 73,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது. அந்த வகையில் தங்கம் விலை இன்று சற்று குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 15 ரூபாய் குறைந்து 9,215 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து
73,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் வெள்ளியின் விலை கிராமிற்கு 2 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 128 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,28,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தென் அமெரிக்காவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.5 பதிவாகியுள்ளது. தென் அமெரிக்காவின் லேக் பாசேஜ் பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் கண்காணிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் பூமிக்கு 10.8 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த நிலநடுக்கத்தால் உயிர் சேதமோ பொருட்சேதமோ ஏற்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையம் லேக் பாசேஜ் நிலநடுக்கத்தால் சிலி நாட்டின் கடற்கரையில் அடுத்த 3 மணி நேரத்தில் சுனாமி அலைகள் எழலாம் என எச்சரிக்கை விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாதிகள் எவ்வளவு ஆழமாக மறைந்திருந்தாலும் இந்திய ஏவுகணைகள் அவர்களை அழிக்கும். பீகாரில் பிரதமர் மோடி பேச்சு. நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கான விபத்து மரண இழப்பீடு 2 லட்சம் ரூபாயாக உயர்வு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. வெறி நாய்கள் மற்றும் ராபிஸ் பாதிக்கப்பட்ட நாய்களை தவிர மற்ற நாய்களை விடுவிக்க வேண்டும். உச்ச நீதிமன்றம் உத்தரவு. பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 644 பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார். தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.